ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கண்ணன் பூஜித்த கணநாதர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கண்ணனின் வைராகியம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பரமசிவனும் அப்பாவாக இருந்தாலும் கணபதி பூஜையை பண்ணலைன்னா, கணபதியை நினச்சிக்கல அப்படின்னா, பிள்ளையாரை நினச்சிக்கல அப்படின்னா தடங்கள் வருது. திரிபுர சம்ஹாரம் போச்சு, அவருக்கு தடங்கள் வருது. அதே மாதிரி மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய கண்ணனும் பிள்ளையாரை பூஜை பண்ணினார் அப்படிங்கிறது தான் இப்போ கண்ணன் பூஜித்த கணநாதன். அதில் கண்ணனின் வைராகியம் அப்படின்னு வருது. செமந்தகமணி அப்படின்னு ஒரு செமந்தகமணி உபாக்கியானம் அப்படின்னு ஒரு பாகவதத்தில் ஒரு கதை வருது. அதாவது என்னன்னா, இந்த செமந்தகம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மணி, அதை மையமாக வச்சு ஒரு கதை இருக்கு. அதில் என்னன்னா, அந்த சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய அவதாரம் அதில் இந்த கதை வருது. என்ன அப்படின்னா, அவருக்கு கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதத்தை அவருக்கு ஏற்பட்ட ஒரு அபவாதத்தை போக்கிக் கொள்றதுக்கு என்ன பாடுபட்டார் அவரு அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்றது. சமந்தகனி உபாக்கியானம் அப்படிங்கிற கதை. இது விஷ்ணு புராணத்திலையும் வருது, கொஞ்சம் சேஞ்சஸோடு வருது. அதில் எப்படின்னா, நந்திகேஸ்வரரும் சனத்குமாரரும் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி அந்த விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ருக்மிணி கல்யாணம் முடிஞ்சுட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், துவாரகைக்கு போகிறார் ரூல் பண்ணுறதுக்காக. ஆனால் யாதவ குலத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக சொல்லக்கூடிய 2 பேர் இருக்கா, பிரதர்ஸ். அவா சத்ராஜித் அப்படிங்கிறவனும் பிரசேனனன் அப்படிங்கிறவர். இவா 2 பேரும் அண்ணன் தம்பிகள், சத்ராஜித் அண்ட் பிரசேனனன். இந்த சத்ராஜித் என்னன்னா, சூரிய பகவான் மேலே ரொம்ப பக்தி உள்ளவன். அவன் சூரிய பகவானுடைய வர்ஷிப் அவனுக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தமான ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா இப்போதான் நம்ம சூரியனை ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு பரிவார கடவுளாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது அப்படின்னு நம்ம அதோட நிறுத்துறோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக, குலதெய்வ வழிபாடாகவே இருந்திருக்கு அப்படின்னு பெரியவா சொல்கிறா. ஸோ ஒரு முழு முதற் கடவுள் அப்படிங்கிற மாதிரி எப்படி சங்கராச்சாரியார் ஷண்மதத்தை பிள்ளையார், அம்பாள், முருகர், விஷ்ணு, ஈஸ்வரன், அதோட கூட சூரிய பகவானுடைய வழிபாடும் ஷண்மதம்ல கொண்டு வந்தாரோ, அப்போது அந்த சூரிய பகவானையே பரமாத்மா ஸ்வரூபமாக வர்ஷிப் பண்ணுவாள். அவளுக்கு பேர் சௌரம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்கிற போச்சு பெரியவா இந்த சூரிய வழிபாடு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ ஒரு முக்கியமாக அதை பண்ணினா அப்படிங்கிறதுக்கு இந்த கதைக்கு இது பேஸாக இருக்குது. அப்படி சொல்கிற போச்சே பெரியவா இந்த கொனாரக் மந்திரை பற்றி சொல்கிறா, டெம்பிளை பற்றி சொல்கிறா. என்ன அப்படின்னா, ஃபாரினர்ஸ் இன்றைக்கும் நம்மளுடைய அந்த கட்டுமான பணியினுடைய டேலண்டாக இருக்கட்டும், இல்லை அது அந்த எப்படி அதை அழகாக நிர்மாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல ஆச்சரியப்பட்டு போயிருக்கா ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறா பெரியவா. என்னன்னா, கோண ப்ளஸ் அர்க்கம் அப்படிங்கிறது தான் கொனாரக் அப்படின்னு வருது. அதாவது கோண அர்க்கம்னு சொன்னோம் இல்லையா. அர்க்கன் அப்படின்னா சூரியன். ஸோ அர்க்கனுக்கு ஆன கோணம் அப்படிங்கிறது தான் கொனாரக் அப்படின்னு வருது. இந்த அர்க்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற போச்சே பெரியவா என்ன சொல்கிறா, இன்னொன்று என்னன்னா, பிள்ளையாரோடையும் ரிலேட் ஆகுது அப்படிங்கிறா. அதாவது பிள்ளையாருக்கு அர்ச்சனை, அலங்காரம் அப்படின்லாம் போட்டு புஷ்பங்கள்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது எருக்கம் பூ. அந்த எருக்கம் அப்படிங்கிறதுக்கு அர்க்க அப்படின்னு அர்க்க புஷ்பம்னு சொல்லுவாங்க. ஸோ சூரிய பகவானுக்கும் அர்க்கம்னு பேர்,
பிள்ளையாருக்கு பூஜை பண்ணக்கூடிய எருக்கம் பூவுக்கும் அர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நம்ம இப்போ ஹெட்டிங்கே அதுதான், கண்ணன் பூஜித்த கணநாதர். பிள்ளையாருக்கும் கண்ணனுக்கும் அந்த கண்ணனோட வரும்போச்சு, அந்த கண்ணனோட ஸ்டோரி வரும்போச்சு, கிருஷ்ணனுடைய ஸ்டோரி வரும்போச்சு இந்த செமந்தக்க மணி உடைய விசேஷமும் வருது. அப்படி வரும்போச்சு இந்த அர்க்கம்ங்கிற வார்த்தையும் வருது. இந்த கொனாரக் அப்படிங்கிற விசேஷத்தையும் சொல்கிறா பெரியவா. என்ன அப்படின்னா இந்த கொனாரக் உடைய நான் சொன்னோம் கோணம் ப்ளஸ் அர்க்கன்னு சொல்லிட்டேன்னு. இன்னும் என்னன்னா அந்த கொனாரக் டெம்பிளுடைய ஸ்தல விருட்சமும் எருக்கமாக இருக்கு அப்படிங்கிறா. அதாவது ராத்திரியில் ஒரு சில பூக்கள் தான் மலரும், ஆனால் சூரியனுடைய வெளிச்சத்தில் சூரிய ஒளி பட்ட உடனே மலரக்கூடிய பூக்கள் அப்படின்னு சொல்கிற போச்சு நிறைய பூக்கள் இருக்குது இல்லையா. அதில் இந்த எருக்கம் பூவனுடைய சாநித்தியம் விசேஷமாக சாநித்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த கொனாரக் மந்திரனுடைய ஸ்தல விருட்சமாகவும் பிள்ளையாருக்கு ரொம்ப பிரீத்தியாகவும் அர்க்கன் அப்படிங்கிற வார்த்தையை சூரிய பகவானுடைய அதனுடைய இன்னொரு நேமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படிப்பட்ட அந்த அர்க்கப்பூவை பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அது எப்படி கிருஷ்ணருக்கு ஒரு அபவாதத்தை கிரியேட் பண்ணுறது, அதனுடைய ரிலேட்டடாக இந்த செமந்தக்க மணி என்ன ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நாளை தொடர்பில் பார்க்கலாம். அதில் இந்த 2 பிரதர்ஸ் இருக்கா இல்லையா, இந்த சத்ராஜித் பிரசேனனன் அப்படிங்கிறவா, அவளை சுற்றி தான் ரிவால்வ் ஆகி இந்த ஸ்டோரியும் வருது. அது என்னன்னா யாதவ குலத்தில் அவள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் போஸ்டில் இருக்கா. என்ன அபவாதம் ஏற்பட்டது, கண்ணன் என்ன வைராக்கியம் பண்ணினார், அதை எப்படி அவர் கிராஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்க